பேருக்கு ஒரே முத்ரா தான், அதாவது பிராண முத்ரா. ஏன்னா ராகு மேல இருந்தா கேது கீழே இருப்பாரு. கேது மேல போனா ராகு அவங்க 2 பேரும் ஒருத்தரோடு ஒருத்தர் பிரிய மாட்டாங்க. பட் அகைன் 2 பேருமே சுத்துவாங்க. கேதுங்கிறது நம்ம பெண் சக்தி மாதிரி வச்சுக்கலாம், ராகுங்கிறது ஆண் சக்தி மாதிரி வச்சுக்கலாம். ராகுக்கு வந்து மைண்டோடைய பவர், கேதுக்கு பாடியோடைய பவர், இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனா 2 பேரையுமே நம்ம ஆக்டிவேட் பண்றோம்னா பிராணமுத்ரா போதுமானது. பிராணமுத்ரா உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, 2 கையிலுமே போடணும். மோதிர விரல், சுண்டு விரல், பெருவிரல், இந்த ஆள்காட்டு விரலும் நடுவிரலும் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இதுதான் பிராணமுத்ரா. பிராணமுத்ரா முடிச்ச வரைக்கும் கைகளை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் இப்படி தூக்கி கொஞ்சம் செஸ்ட கொஞ்சம் அகலமா நினைச்சிட்டு அந்த மாதிரி பிராணமுத்ரா யூஸ் பண்ணோம்னா சிஸ்டம் நல்லா இருக்கும். எனர்ஜி சிஸ்டம் வந்து நல்லா இருக்கும். பிராணமுத்ரா அன்னைக்கு கேதுக்கு வந்து ஆகாஷ் முத்ரா சொல்லியிருந்தீங்க ஜி. 2க்குமே நம்ம பிராணமுத்ரா. கேதுக்கு வந்து ஆகாச முத்ரா. ஆகாச முத்ரா யூஸ் பண்ணலாம். பிராணமுத்ரா 2 பேருக்குமே யூஸ் பண்ணலாம். சரிங்க ஜி, ஓகே ஜி. நம்ம பிராணமுத்ரால வந்து நீரும் உள்ள வந்துடுது, நிலமும் உள்ள வந்துடுது. பிடிச்சு பாருங்களேன், நீரு நிலம். நீர் வந்து சிவத்தன்மைக்குரியது, நிலம் வந்து சக்தி தன்மைக்குரியது. அப்போ எனர்ஜி வந்து நமக்கு ரொம்ப பாடி வந்து குழப்ப நிலையில இருக்கு. இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனசால நம்ம உடம்புக்கு கெட்டு போயிடுச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணா ஆகாஷ் முத்ரா யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இடம் புரியுதா? லைட்டா புரியுது ஜி. அதாவது சில சமயத்துல உடம்புல வியாதியே இருக்காது, ஆனா மனம் என்ன சொல்லும், இந்த வியாதி நமக்கு இருக்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தா ஆகாஷ் முத்ரா யூஸ் பண்ணிக்கலாம். பட் காமனா வந்து 2 பேருக்கு சேர்த்து ஒரே முத்ரா யூஸ் பண்றது நல்லதுதான். ராகு வந்து எந்த பக்கம் நினைக்கலாம், இடது. அப்ப கேதுவை வலது. இப்படி நம்ம நார்த்துக்கு போனா ஒருத்தர் சவுத்து, ஒருத்தர் நார்த்து, சுழற்சி வடிவத்தில் நம்ம மாத்திக்கலாம். இந்த பிராணமுத்ரால மெயினா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த நம்ம பாடியில வந்து டயர்டாகி நிறைய நச்சுத்தன்மைகள் கலந்து அல்லது ஆக்சிஜனை அபான முத்ரா போட ஆக்சிஜன் இது கார்பன் டை ஆக்சைடு நிறைய நிறைஞ்சு அந்த மாதிரி இருந்தா அது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்றதுக்கு எதை யூஸ் பண்ணலாம்னா அந்த பிராணமுத்ரா யூஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் கொஞ்சமா கெட்ட காத்துக்கள் கெட்ட நஞ்சுகள் எல்லாம் நீக்கி பாடிக்கு பவர் கொடுக்கும். குறைஞ்சது 20 நிமிஷமாவது போட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. மினிமம் 15 நிமிஷமாகும். முதல்ல போடுறவங்களுக்கு பாடியில நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா முத்ரா போடுறப்பவே கஷ்டமா தான் இருக்கும். இப்போ நம்ம முத்ரா போட முடியல அப்படின்னா, இப்ப நமக்கு பிராண முத்ரா போட முடியலனால பாடிக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு கெட்ட வாயு நிறைய இருக்குன்னு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்போ அந்த ஃபர்ஸ்ட் அபான முத்ரா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிராண முத்ராவை யூஸ் பண்ணலாம். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.